வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோன்ட்டு அப்புறமா நம்ம பார்ப்போம். அதுல ஒரு முக்கியமான நிறுவனம் இருக்கு. நல்ல அடிமட்டத்தில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அத பற்றி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் டாபிக்க பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா உள்ள போலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இது சில பேருக்கு போர் அடிக்கலாம். அந்த சில பேர் என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல இருந்தே அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு எந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டாக்க பத்தி பேச ஆரம்பிக்கிறோமோ, அங்கருந்து நீங்க கேட்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அத விட்டுட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு, ஸோ ரொம்ப இழுக்கிறீங்க, ரொம்ப போரா போகுது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ கேட்கறவங்க கேட்கட்டும். ஸோ கேட்காதவங்க இந்த இடத்துலயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த முன்னாடியே நான் சொல்றேன். ஸோ இது என்ன ஜெனரல் டாபிக் அப்படின்னா, ஒரு நண்பர் இன்னைக்கு வந்து நம்ம மெம்பர்ஷிப்ல இணைந்திருக்கக்கூடிய நண்பர் அங்க போட்டிருந்த வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு 18 வருடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 20% கிட்ட சிஏஜிஆர் பண்ணியிருக்காங்க. அவர் இதுவரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணதுல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்வுகள் சரியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். நான் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து குடுக்குறேன். ஸோ அவர் என்ன இதன் மூலியமா சொல்ல வர்றாருன்னா, நீங்க இந்த நேரத்தில வந்து உங்க ஜாப்ப குவிட் பண்ணலாம்ல அப்படின்ட்டு வந்து அந்த நண்பர் ஒரு சஜஷன் குடுத்துருக்காரு. ஸோ குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் வந்து நீங்க மார்க்கெட்ல இறங்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டீஸ நெறையா வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அண்ட் அதனால பலரும் பார்த்தீங்கன்னா பயனடைய முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே சாத்தியத்துக்குரிய விஷயமான்னு கேட்டா டவுட்டு தான். ஸோ அப்படியெல்லாம் வந்து பண்ண முடியாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிக நேரம் சும்மா இருக்கமோ, அது வந்து கொஞ்சம் ஆபத்தா தான் நான் வந்து பார்க்குறேன். சும்மாவும் இருக்கக்கூடாது. வேலை ரொம்ப முக்கியம். வேலை பார்த்துட்டே இத செய்வது அப்படிங்கிறது அவ்வளோ கடினமான செயல் இல்ல. என்ன எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் நம்ம போடணும். அத போடுறதுக்கு நம்ம எப்பவுமே ரெடியா தான் வந்து இருக்கணும். வேலைய விடுவது, வேலைய விட்டுட்டு முழு நேரம் பங்குச்சந்தை வருவது தவறான செயல். அதே நேரத்தில அந்த வேலைய மட்டுமே நம்பி இருப்பது மிகப்பெரிய தவறான செயல். இத பத்தி நான் ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். ஒரே வேல உங்களுடைய ஆஃபீஸ் ஜாப்ப மட்டும் நம்பி இருப்பது என்னைக்குமே பலன் அளிக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் கிளம்புப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பதற்கான சூழ்நிலையில இருக்கு இருக் அ வரலாம். அதுல சில ஆல்ரெடி கொஞ்சம் வசதி படைத்தவர்களா இருந்தா தப்பிச்சிரலாம். ஆனா கமிட்மெண்ட் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். ஜஸ்ட் வந்து ஆஃபீஸ் ஜாப்ப மட்டும் நம்பாம, ஆஃபீஸ்ல வேலை செய்யும்போதே முடிஞ்ச அளவுக்கு சொத்துக்கள உருவாக்க ட்ரை பண்ணணும். அண்ட் அடுத்த கட்ட வேலைகள வந்து நம்ம பண்றதுக்கு ரெடி பண்ணணும். அத வந்து அப்படியே கன்டினியூஸா நம்ம அந்த ஜாப் வந்து அதாவது புது ஒரு பிசினஸ் வந்து நம்ம கூடயே இருக்கிற மாரி நம்ம பண்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில வேலைய விடுறது அவ்வளோ நல்ல ஒரு ஐடியா கிடையாது. வேலைய விடுறத பத்தி யாரும் திங்கே பண்ணாதீங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்கூல் போறது வேஸ்ட்டு, காலேஜ் போறது வேஸ்ட்டு, வேலைக்கு போறது வேஸ்ட்டு. ஸ்க்ரீன தொற, கம்ப்யூட்டர எடுத்து உட்காரு, உட்காந்து ட்ரேட் பண்ணு, நீ சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு ஒரு கூட்டமெல்லாம் இருந்தது. பட் இப்ப அந்த கூட்டமெல்லாம் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். இல்ல எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வராம இருக்கான்ட்டு தெரியல. பட் நான் பெருசா பார்க்கறது கிடையாது. அவங்கலாம் அழிஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். பட் அந்த மாரியெல்லாம் நம்ம பண்றதன் மூலியமா ஏதாச்சும் ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து முடியாது. இப்ப நீங்க ஆஃபீஸ் போறீங்க, சாயந்திரம் வீட்டுக்கு வந்துட்டா பிரச்சனை இல்ல. பலரும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வரமாட்டாங்க. அங்கேயே நின்னு பேசி தம்ம போட்டு, அதுக்கப்புறம் வருவதற்கு 8 மணி, 8:30 மணி, 9 மணி அந்த மாரி கூட வந்து ஆக்கலாம். அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு ஏரியால இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போவோம். இந்த மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய நேரத்த இந்த மாரியான ஒரு ஒரு கொஞ்சம் பீஸ் இருக்கிறதுக்காக நம்ம டைம ஸ்பெண்ட் பண்ணோம்னா, அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த இடத்திலேயே தடப்பட்டு போயிரும். ஏன்னா, இதெல்லாம் நான் பண்ணவன் தான். நானும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா சுத்திட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னைக்கு வந்து எனக்கு இந்த மார்க்கெட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சதோ, அப்படியே அது என்னைய வேற ஒரு பாதையில நோக்கி கூட்டு வந்துருச்சு. இப்போ நானே எதிர்பாராத விஷயத்தெல்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கி. நெறைய விஷயங்கள கத்து தெரிஞ்சிருக்கேன். அதனால ஒர்க் பண்ணும்போதே எந்த அளவுக்கு வந்து நம்மளால எஃபர்ட்ட போட முடியுமோ, உழைக்கும் போதே எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம உழைச்சோம்னா, அது மிகவும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா, அந்த இன்கமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த இன்கம் நல்ல இன்கம். அந்த இன்கம வந்து நம்ம பீட் பண்ணக்கூடிய வகையில, இல்ல அந்த இன்கம் இல்லாம நம்ம வாழக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்பவும் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். என்னைக்கு ரொம்ப முடியல, ஓகே போதும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோமோ, அன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தா போதுமே தவிர, அதுவரைக்கும் நம்ம உழைத்து கொண்டிருப்பதில எந்த ஒரு தவறும் இல்ல. தொடர்ந்து வேலை செய்வோம். கிடைக்கிற டைம்ல நம்ம அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஏன்னா
இவ்வளோ நாள் என்னைய நெறைய பேர் வந்து தொடர்ந்து ஒரு 4 வருடம், 3 வருடம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இருப்பீங்க. ஸோ கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதே சமயத்தில நைட் 1 மணி, நைட் 2 மணி, நைட் 12 மணி வரைக்கும் தொடர்ந்து ஆஃபீஸ் ஒர்க்க முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அனாலிசிஸ் அண்ட் புதுசா விஷயங்கள கத்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு பண்ணிட்டே இருக்கேன். அது உங்க கூட ஷேர் பண்ணிட்டே தான் வந்து இருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னா, ஸோ இதே மாரி நீங்களும் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்றேன். ஸோ இந்த மாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸோ ஸ்டார்ட்டிங் கஷ்டமா இருக்கும். ஆனா செஞ்சு பழகிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எந்திரிச்சே போமாட்டீங்க. நீங்களும் இதே மாரி தான் வேலை செய்ய வருவீங்க. அண்ட் ஒரு பக்கம் உங்களுக்கு ஆஃபீஸ் இன்கம் வரும். அண்ட் இன்னொரு பக்கம் நல்ல நாலேட்ஜ் கெயின் ஆகும். அண்ட் அடுத்தடுத்த பிசினஸ உங்களால நல்ல ஒரு அசட்ட உருவாக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நோக்கம். ஸோ வேலைய விடுவத பற்றி திங்க் பண்ணாதீங்க. மாறா ஸோ வேலையில இருக்கும்போதே அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்து என்ன நெறைய பிசினஸ் இருக்கு. ஸோ எது வேணா வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இடம் இருக்கா? கோழி வளர்த்தலாம், ஆடு வளர்த்தலாம். நல்ல இன்கம் இருக்கு. ஸோ சும்மா சொல்றேன், என்னடா இவன் சீமானாட்டம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நெனச்சிராதீங்க. அது ரியலா ஒரு நல்ல பிசினஸ். நல்ல பணமும் சம்பாரிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இடம் இல்லாம இருக்குன்னா, அதுக்கு தகுந்த மாரி ஸோ பார்ட் டைம் ஏதோ ஜாப் பண்றது. ஸோ ஒரு 2 வருடம், 3 வருடம் பண்றது பண்ணலாம். அது மூலியமா வரக்கூடிய இன்கம்ம ஒரு நல்ல இடத்துல முதலீடு பண்ணி, அத வளர்த்தெடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாரி நெறையா இருக்கு. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ, அத நீங்க தான் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணி அத நோக்கி போங்க. வெற்றி டெஃபினட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இத நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த நண்பர்கிட்ட கமெண்ட்டுக்கு மெம்பர்ஷிப்லயே பேசியிருக்கலாம். பட் இதெல்லாம் ஒரு பொதுவான விஷயம். இத நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த முக்கியமான ஒரு நிறுவனத்த பற்றி நம்ம பேச போறோம். அதுதான் அதானி வில்மரா. ஸோ அது பேர் கூட மாத்திட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏடபிள்யூஎல் அக்ரி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது பேரே நமக்கு மறந்து போச்சு. ஸோ இப்ப இந்த ஏடபிள்யூஎல் அக்ரி. ஸோ நம்ம அதானி வில்மர் அப்படின்னே வந்து பேர் வச்சுக்குவோம். ஸோ அதானி இதிலேருந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னைக்கோ எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல அடிமட்டத்தில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த நிறுவனத்தில என்ன நடக்குதுன்னா, ஸோ இந்த நிறுவனத்த சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்ணு வச்சிருக்காங்க. ஸோ இத வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த செய்திய நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டபிளா தான் நிறுவனமும் அது இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபார்ச்சூன் அந்த ஆயில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்டா தான் வந்து இந்த ஏடபிள்யூஎல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Q1ஓட பிஸ்னஸ் அப்டேட் பார்க்கும்போதும் நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி ரெவென்யூ 20% வரைக்கும் உயர்ந்திருக்கு. அண்ட் வால்யூம் பார்க்கும்போது மிட் சிங்கிள் டிஜிட் வால்யூம் குரோத்தும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஒரு வால்யூம் குரோத்தா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ பிஸ்னஸ் அப்டேட் ஓரளவு பெட்டரா தான் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில நிறுவனம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அடிமட்டத்தில இருக்கு. அண்ட் அதே நேரத்தில பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டேக்ஸ வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இதில ஒரு சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் செக் பண்ணி பாருங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஸ்டாக் தான். அதில மாற்று கருத்து இல்ல. ஸோ அதெல்லாம் யார் வந்து அந்த ரிஸ்க்க டேக் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒர்த்தா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பட் செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய Q1 பிசினஸ் அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த Q1 பிசினஸ் அப்டேட்ல அட்வான்ஸஸ் 15% உயர்ந்திருக்கு. அண்ட் டெபாசிட் பார்க்கும்போது 14% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ஓவராலா HDFC பேங்க் நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ இந்த Q1ல வந்து குடுத்துருக்காங்க. பட் ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் டீட்டெயில்டா வந்து பார்ப்போம். HDFC பேங்க்க பொறுத்தவரைக்கும் ரீசென்ட்டா சான்ஸ் எல்லாம் வந்து நமக்கு குடுத்தது. HDFC பேங்க் இப்ப திரும்பவும் ஒரு 800 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இது நிலைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் சான்ஸ் வரும்போதே அதெல்லாம் நம்ம பிடிக்கணும். ஸோ சான்ஸ் போனதுக்கப்புறம் இது எப்ப வரைக்கும் நம்ம வாங்கலாம்? என்னைக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல. வாய்ப்பு வருதா? ஸோ அந்த டைம்ல நம்ம அத கரெக்ட்டா வந்து கேட்ச் பண்ண நம்ம ட்ரை பண்ணிக்கணும். ஸோ அப்படி கரெக்ட்டா கேட்ச் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும்னா, ஸோ நம்ம பணத்த வந்து பத்திரமா வைக்கணும். ஸோ அப்படி நம்ம பத்திரமா வைக்கும்போது கண்டிப்பா நல்ல சான்ஸ் வரும்போது அந்த நேரத்தில நம்ம அந்த பங்க கேட்ச் பண்ண முடியுங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்கோட Q1 அப்டேட். ஸோ ரீசென்ட்டா தெரியும் நான் இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து வெளியேறிட்டேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட இந்த Q1 அப்டேட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அட்வான்ஸஸ் பார்க்கும்போது 2% டிக்ளைன் ஆயிருக்கு. டெபாசிட் வெறும் 5% தான் உயர்ந்திருக்கு. ஆனா இது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி சின்னதா ஒரு ஏற்றம் நடந்திருக்கு. அட்வான்ஸஸ் வந்து க்ரோ தான் ஆயிருக்கு. பட் இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஆர்ட்டிஃபிஷியலா பேங்க்கே வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, ஸோ இந்த என்பிஏ இஷ்யூ இதுலலாம் வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ அதனால கிராஜுவலான ஒரு குரோத்த தான் வந்து பேங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதனால தான் இந்த ஸ்லோவஸ்ட் வளர்ச்சி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்ட்டு. ஸோ ரொம்ப மோசமா வராது அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். ஆனாலும் எனக்கு நல்ல சான்ஸ் இருந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரியான ரிஸ்க்கான இடத்துல இருக்கிறது சரியா படல. ஸோ அதனால நான் வந்து இந்த இடத்துல இருந்து ஜம்ப் ஆயிட்டேன். ஸோ அது அன்னைக்கும் சொல்லியிருந்தேன். இப்பவும் அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸோ கோல் இந்தியா கிட்ட இருந்து அப்டேட்டு.
ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, யூபில இருக்கக்கூடிய இந்த ராஜ் வித்யுட் அப்படிங்கிற பெரிய இந்த கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ்க்கெல்லாம் பேர் வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரியான கவர்மெண்ட் நிறுவனத்துக்கு கூட ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ட வந்து அங்க பண்ண போறதா இந்த 2 பேரோட இணைப்புல இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து யூபில உருவாக்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது நல்ல நியூஸ் தான். கவர்மெண்ட் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் பல ஜாயின்ட் வென்ச்சர் இருக்கு. ஸோ கசகசன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட் வென்ச்சர உண்டாக்குறாங்க. அது ஒரு 10, 15 வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல வளர்ச்சிய பார்த்தீங்கன்னா அடையுது. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இப்பவும் பலதும் இருக்கு. ஸோ அந்த வரிசையில இது ஃபியூச்சர்ல வருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். எண்ணிலடங்கா ஜாயின்ட் வென்ச்சர்ஸ கவர்மெண்ட் கம்பெனிஸ் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. சின்ன சின்னதா இருக்கும். அது அப்படியே ஸ்லோவா ஒரு வளர்ச்சிய வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!